சாமி, இந்த வீடியோவில் பாலனாவும் இல்லை, ராஜனாவும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் வியூவர்ஸ்க்காக வீடியோ பண்ணுறோம். அவங்க எங்கே அப்படின்னு கேட்டு கமெண்ட் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து அவங்க சந்தோஷப்படணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் விநாயகா. டேய், நான் முருகன்டா. சாரி. அப்பா, நான் மேலே போய் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வரப்பா. போயிட்டு வாப்பா. சூரிய பகவானே, இந்த வருஷம் முழுக்க மழையா வரணும். உன்னோட கோபம் கொஞ்சமாவது குறையணும். அண்ணே இருப்பா, நானே வரேன். என்ன தம்பி, ஷார்ட்ஸ் எடுக்கும் போது பார்த்தது, அப்புறம் ஆளையே காணுமே. என்னண்ணே, சூரிய நமஸ்காரம் பண்ண வந்தீங்களா? ஆமாப்பா. மண்டையை பார்த்தாலே தெரியுது. சரி, ஒர்க்குக்கு போல? இல்லைப்பா, அடிக்கிற வெயிலுக்கு பயந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டேன். என்னண்ணே, இந்த மாதமே வெயிலை பார்த்து பயமாக இருக்கா? அடுத்த மாதம் இன்னும் பயங்கரமாக இருக்கும். விளையாட்டுச் செய்திகள். உலக பணக்காரர்கள் வரிசையில் பொள்ளாச்சியை சேர்ந்த இளநீ வியாபாரி பழனி முதலிடம். அம்பானியையும் அதானியையும் பின்னுக்கு தள்ளினார். பண்ணுவாரு. நான் மட்டும் காலேஜுக்குலாம் போகலப்பா. ஏன்பா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டெய்லி இளநீ குடிச்சிட்டு வராங்கப்பா. நான் பிறந்ததுல இருந்து ஒரு இளநீ வாங்கி கொடுத்துருப்பேன். நீ என்னப்பா திடீர்னு இளநீங்களாம் ஆசைப்படுற? நம்ம குடிசையை பாரு, நமக்கு இருக்கிற வசதிக்கு இளநீங்களாம் ஆசைப்படலாமா? நான் என்ன கல்யாணமா பண்ணுவேன்னு கேட்கறேன், இளநீ தானே வாங்கித்தான்னு கேட்கறேன். நீ 10 கல்யாணம் கூட பண்ணி வைக்க சொல்லு, பண்ணி வைக்கிறேன். ஆனா ஒருத்த இளநீ கேட்கறியே, நான் எங்கப்பா போவேன்? காலேஜ்ல குடிச்சுட்டாப்பா வர சொல்றாங்க. இளநீ அது எந்த காலேஜுப்பா? ஃபைனலி பிக்சர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜுப்பா. அந்த காலேஜ் குடிச்சிட்டு தான்ப்பா போனோம். என்னது? இளநீர் சொன்னப்பா. போய் வாங்கிட்டு வாப்பா. படிப்பு விஷயம்னு வேற சொல்ற. போய் வாங்கிட்டு வாப்பா, யோசிக்காதப்பா. சரிப்பா, நான் எங்கன்னா ஏற்பாடு பண்றேன். ஆனா நீ படிப்பை மட்டும் விட்டுற கூடாது. சிதம்பரம், படிப்பு முக்கியம்டா. அப்படியே அசுரன் வந்துட்டாரு. நான் இளநீக்கு எதை வைக்கணுமோ? பா, I need this இளநீ பா. பா, I need this இளநீ பா. சதீஷே, பா, இளநீ பா. இது பேரு தான் இளநியாப்பா? ஆமாப்பா. பாத்துப்பா, கொட்டாங்கச்சி உள்ள போயிட்டு போகுது. இளநீ என்னப்பா லிக்விட் மாதிரி இருக்கு? ஐயோ, லிக்விட் தான்ப்பா இருக்கும். அது கூட உனக்கு தெரியாது? ஐயோ, இது கூட தெரியாம போச்சு. எனக்கு நீ முன்னாடியே வாங்கி கொடுத்துருக்கலாம்லப்பா. முன்னாடியே வாங்கி கொடுத்துருந்தா இந்த வீடு நம்ம கிட்ட இருந்திருக்காதுப்பா. என்னப்பா சொல்ற? ஆமாப்பா, நம்ம தங்குறமே இந்த குடிசையும் வேளச்சேரியில 4 BHK ஒரு குடிசை இருக்கு. ஆமா, ஏரிக்குள்ள கட்டி விட்டோம். ஆமா, அந்த 2 குடிசையோட பத்திரத்தை வச்சுதான். என்னப்பா ஆச்சு? அதை வச்சு எடுத்து போய் கடைக்காரர்கிட்ட கொடுத்தேன். அதுவும் பத்தான்னு சொல்லிட்டான். உங்க அப்பனோட ஒரு பக்கம் கிட்னியை கொடுத்துதான்ப்பா இந்த இளநியே வாங்கின்னு வந்த. நீ வச்சுக்கிட்டு இளநீ இல்லப்பா, உங்க அப்பனோட கிட்னி. என்னப்பா அப்பனோட கிட்னி அப்படி அசால்ட்டா போட்ட? நல்லா படிக்கணும் சிதம்பரம். அப்பா, நான் சதீஷ். சரி சதீஷ், நீ படிக்கணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையும் வித்து நான் உனக்கு இளநீ வாங்கி கொடுத்தேன். சரியா? சரிப்பா. நீ என்ன பண்ற? போய் மூட்டை முடிச்சுலாம் கட்டணுவா. நாம ரோட்ல போய் படுத்து தூங்க பழகிக்கலாம். பா, நான் எப்பா ரோட்ல வந்து படுக்கணும்? நீ தானப்பா இளநீர் கேட்ட. ஐயோ அப்பா, அழுது அழுது இளநீர் கண்ணீர் வெளியே வந்துருச்சு. ஒரு இளநீ மட்டும் வாங்கி தரியாப்பா? அப்பங்கிட்ட இன்னொரு கிட்னி இருக்குது, வா கடைக்காரர்கிட்ட பேச. அப்பாங்க, ரிசல்ட் வந்துருச்சுங்கப்பா. டிகிரி வாங்கிட்டியா? 6 வருஷமா அதுக்கு தாங்கப்பா ட்ரை பண்றேன். என்னடா இப்படி நடிக்கிற? ஏன்டா 6 வருஷமான்ற ஒரு டிகிரி வாங்க வைக்கல உனக்கு? ஆளையும் மூஞ்சியும். டேய், எங்க உட்கார்ற? டயர்டா இருக்கு. என்ன டயர்டா இருக்குது? வருவான் பாரு என் சிங்க குட்டி, சும்மா நெருப்பு மாதிரி. அங்கிள் பாரு, எத்தனை டிகிரிப்பா? 110 டிகிரி அங்கிள். 110 டிகிரி, 11 மணி தான் ஆகுது. பாரு, அவனை பார்த்து கத்துக்க கொஞ்சமாவது. அங்கிள், ரொம்ப எரியுது. ஏசி இருக்கா? ஏசி இருக்குப்பா. போ, வாட்டர் மெலன் ஜூஸ் போட்டு வச்சுக்கிறேன், போய் குடி. சோத்துக்கே வழி இல்லாத மாதிரி இருக்கான். இவனால தான் எல்லாரும் கசகசன்னு எரியுது, இவனுக்கே எரியுது. நீ மூடு. 1 டிகிரி வாங்க வக்கில்ல, 113 டிகிரி. எவ்வளவு கேஷ்ல இருக்கிறான் பாரு. அப்பா, நீங்க எத்தனை டிகிரிங்கப்பா? அது நான் பாத்துட்டு வரேன். அப்பா நில்லியா? அப்பா. அப்பா. என்னடா? அப்பா. டேய், கேக்குது சொல்றா. அப்பா, நாளைக்கு இன்டர்வியூ இருக்கு, காலையில் நேரமா எழுப்பி விடுறியா? ஆமா, இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ போன, என்னாச்சு? அது வந்து மிஸ்டர், இன்டர்வியூக்கு எப்படி வரணும்னு ஒரு பேசிக் சென்ஸ் இல்லை?
இப்படி தான் குளிச்சுட்டு நேராக வருவீங்களா? இல்லை சார், நான் ரெடி ஆயிட்டு வர வழியில் வேர்த்து கொட்டி அதான் சார் ஃபைலெல்லாம் நனைஞ்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு பேசாதீங்க, வெளில போங்க முதல்ல. சார், வேர்வையில் காசெல்லாம் நனைஞ்சிருச்சு. ஒரு 20 ரூபா கொடுத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுவேன் சார். ப்ளீஸ் சார். ஏண்டா அதுக்காக குளிச்சுட்டு அப்படியே துடைக்காம போவியா? யாரா அவன்? போயா யோ, துண்டு தான் வாங்கி வச்சுக்கிறல்ல பைத்தியம். எழுப்புவியா காலையில்? எப்பா எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு வா. நான் விடிஞ்ச மாதிரி இருக்கேன். விடிஞ்சிருச்சா? யோ அப்பா! ஐயோ இடி! டேய், இந்த நேரத்துல அங்க நட விட்டீங்கற? எப்பா, நான் உன்னை விடிய காத்தால 5 மணிக்கு தானே எழுப்ப சொன்னேன். வெயில் எப்படி அடிக்குது பாரு. இப்ப நான் எப்படி நின்று போறது? டேய், மணி 3 தான் ஆகுது. ஓ, மத்தியானம் 3 மணி ஆயிருச்சா? ஏப்பா இப்படி பண்ற? டேய், வெடிகாலம் 3டா. வெடிகாலம் 3 மணியா? நல்லா பாரு. என்னப்பா வெயில் இப்படி அடிக்குது? சாரிப்பா, மிட் நைட்ல ரெடி ஆயிட்டேன். யாரா அவன் நேரங்காலம் தெரியாம? பெருசே பெருசே. டேய், அப்பா போய் மாடியில போய் படுத்துங்கறப்பா. ஏண்டா இங்கதான் இவ்வளவு அடங்குத, படுக்க வேண்டியது தானே? பா, இங்க ரொம்ப அனலா இருக்கும்பா. மாடியில காத்தோட்டமா இருக்கும். யாரா அவன்? கொசுவா இருக்கு போறா. அதெல்லாம் இருக்காது, நீ அந்த தலைவாணி எடு. இது நாளைக்கு வந்து காலேஜ் லீவு. நானே தூங்கி எந்திரிச்சு வரேன், நீ வந்து எழுப்பாத, சரியா? சொன்னா கேட்கவா போற? போ. சரி வரேன். டேய், அந்த போன் எடுத்து படம் பாடுறா. லிங்க் அனுப்பிச்சு விடுப்பா. இவன அப்பா ஓட்டது பீச்சு. ஐயோ நான் இப்படி கொதிக்குது. டேய் சதீஷே, சதீஷே, டேய் சதீஷே. பா, கொஞ்ச நேரம் தூங்க விடுப்பா. டேய் ஏந்துடுறா, வெயில் தாங்க முடியல. எப்படா தூங்குற? ஏந்துடுறா. என்ன டொக்கு டொக்குன்னு டைரக்டா எலும்புல சவுண்ட் கேக்குது? டேய் சதீஷே. பா, கமன் இருப்பா. உன்னை எப்படி எழுப்புதுன்னு எனக்கு தெரியும். சிக்கி 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 பா, சிக்கி சிக்கி சிக்கி. பா சும்மா இருப்பா, தூங்கிடுப்பா கொஞ்ச என்ன நேரம். ஏந்துக்க மாட்டேன். சதீஷே, டேய் சதீஷே, என்னடா இப்படி ஆயிட்ட? சதீஷே, டேய் அப்பவே சொன்ன மாடியில படுக்காது, கேட்டியாடா சதீஷே? எல்லாம் பாடியில் அடிப்பிதான் சாம்பல் ஆக்குவாங்க, உன்னை மாடியில் வச்சே சாம்பல் ஆகிட்டடா பாவி. பரவாயில்ல, இப்போது கண்ணு தெரியுதாடா உனக்கு? இவ்வளவு பெரிய கண்ணாடா, இவ்வளவு நல்லா சதியில வச்சு மூடி வச்சிருந்தாடா பாவி. ஐயோ சதீஷே, டேய் எங்கடா சதை? ஏற்கனவே கொஞ்சம் தான் இருக்கும், இப்ப அதுவும் காணமேடா.